ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் திங்ஸ். கேவிஎஸ் ரெக்யூர்மெண்ட்றது வெறும் நோட்டிஃபிகேஷனில் உங்கள் வாழ்க்கையை மாற்ற மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களையே தவற விட்ட மாதிரி ஆகிடும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பர்மனெண்ட்டான ஜாப்பு தான். இதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th எனி டிகிரி பிஎட் படிச்சிருக்க எல்லாருமே எலிஜிபிள் தான். அதனால் அப்ளை பண்ண மறக்காதீங்க. இந்த ஜாபில் 2 லட்சத்துக்கும் அதிகமான சேலரியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கிது. அதோட டீச்சிங் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக டோட்டலாக 14,000க்கும் அதிகமான போஸ்டிங் வெளியிட்டிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே போதும், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான எல்லா டீட்டெயில்ஸையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஜாபு எங்கேருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரியா வித்யாலயா சங்கட்டம்லேயும் நவோதயா வித்யாலயா சமிட்டியிலேருந்து தான் 2025 ஆண்டிற்கான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் போஸ்டிங்காக இந்தியாவில் எங்கே வேணாலுமே உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான போஸ்ட் வைஸ் வேக்கன்சிஸ் அண்ட் கேட்டகரி வைஸ் வேக்கன்சியாக அசிஸ்டன்ட் கமிஷனர் கேவிஎஸில் 8 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் கமிஷனர் என்பிஎஸில் 9 வேக்கன்சியும் அறிவிச்சிருக்காங்க. அண்ட் பிரின்சிபலுக்காக கேவிஎஸில் 134 வேக்கன்சியும், என்பிஎஸில் 93 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. வைஸ் பிரின்சிபாலுக்காக கேவிஎஸில் 58 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்காக கேவிஎஸில் ஹிந்தியில் 124 வேக்கன்சியும், இங்கிலீஷில் 164 வேக்கன்சியும், ஃபிசிக்ஸில் 213 வேக்கன்சியும், கெமிஸ்ட்ரியில் 204 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 176 வேக்கன்சியும், டோட்டலாக 1465 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்காக என்பிஎஸில் ஹிந்தியில் 127 வேக்கன்சியும், இங்கிலீஷில் 146 வேக்கன்சியும், ஃபிசிக்ஸில் 186 வேக்கன்சியும், ஹிஸ்ட்ரியில் 110 வேக்கன்சியும், எக்கனாமிக்ஸில் 148 வேக்கன்சியும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 135 வேக்கன்சியும், டோட்டலாக 1513 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேஷன் டீச்சருக்காக மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜில் என்பிஎஸில் பார்த்தீங்கன்னா அசாம்ஸில் 6 வேக்கன்சியும், தமிழில் 1 வேக்கன்சியும், உருதுல 1 வேக்கன்சியும், பெங்காலியில் 5 வேக்கன்சியும், டோட்டலாக 18 வேக்கன்சி தான் அறிவிச்சிருக்காங்க. லைப்ரரியன் கேவிஎஸில் 147 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்காக என்பிஎஸில் இங்கிலீஷில் 281 வேக்கன்சியும், சோசியல் ஸ்டடீஸில் 157 வேக்கன்சியும், மேத்தமேட்டிக்ஸில் 279 வேக்கன்சியும், ஃபிசிக்கல் எஜுகேஷன் மேலில் 124 வேக்கன்சியும், ஃபீமேலில் 128 வேக்கன்சியும், டிஜிடி ஆர்ட்டில் 144 வேக்கன்சியும், கம்ப்யூட்டரில் 653 வேக்கன்சியும், லைப்ரரியில் 134 வேக்கன்சியும், ஸ்பெஷல் எஜுகேட்டரில் 495 வேக்கன்சியும், டோட்டலாக 2978 வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்காக என்பிஎஸில் லாங்குவேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா தமிழில் 5 வேக்கன்சியும், பெங்காலியில் 43 வேக்கன்சியும் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லேயுமே போஸ்டிங் இருக்குது. ப்ரைமரி டீச்சருக்காக ஸ்பெஷல் எஜுகேட்டரில் 494 வேக்கன்சியும், பிஆர்டியில் 2684 வேக்கன்சியும், பிஆர்டி மியூசிக்கில் 187 வேக்கன்சியும், டோட்டலாக 3365 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் மற்றும் ஆல் ஓவர் இந்தியாவிலையுமே எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக கேவிஎஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்காக 12 வேக்கன்சியும், ஃபினான்சியல் ஆஃபீஸரில் 5 வேக்கன்சியும், அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் 2 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்காக 74 வேக்கன்சியும், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டரில் 8 வேக்கன்சியும், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 280 வேக்கன்சியும், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 714 வேக்கன்சியும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1ல் 3 வேக்கன்சியும், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2ல் 57 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நான் டீச்சிங் போஸ்ட்டுக்காக என்பிஎஸில் ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்காக 46 வேக்கன்சியும், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 552 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட்காக 165 வேக்கன்சியும், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக 24 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. சர்டிஃபிகேஷன் ரெக்யூர்மெண்ட், அதாவது இந்த ஜாபுக்கான ஷார்ட் லிஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் செலெக்ஷனாக இன்டர்வியூ அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் சேலரி பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு தனித்தனியான சேலரி, ஏஜ் லிமிட்டு, ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் என்பிஎஸில் உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா
78,800 ரூபாயிலிருந்து 2,09,200 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மாஸ்டர் டிகிரியின் 50% மார்க்கோட ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அது கூடவே பிஎட் பார்த்தீங்கன்னா NCTE ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனா ஒர்க்கிங் நாலேஜ்டு, அதாவது தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரியணும். எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்கூலில் ஒர்க் பண்ண உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் KVSல உங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 78,800 ரூபாயிலிருந்து 2,09,200 ரூபாய் வரைக்கும் தராங்க. ஏஜ் லிமிட்டாக 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா மாஸ்டர் டிகிரியில் 50% மார்க்கோட ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஎட் பார்த்தீங்கன்னா NCTE அப்ரூவல் காலேஜஸில் முடித்து அதாவது 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 3 இயர் இன்டகிரேட்டட் பிஎட் இல்லைனா எம்ஏடு பார்த்தீங்கன்னா NCTV யூனிவர்சிட்டியில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் ஒர்க்கிங் நாலேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். பிரின்சிபல் போஸ்டிங்காக 78,800 ரூபாயிலிருந்து 2,09,200 ரூபாய் வரைக்குமே தராங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரியில் 50% மார்க்கோட ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேச்சுலர் டிகிரி பிஎடு 50% மார்க்கோட NCTE யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 3 வருஷம் பிஎடு இல்லைனா எம்ஏடு முடிச்சிருக்கவங்களும் KVSக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வைஸ் பிரின்சிபலாக சென்ட்ரலு ஸ்டேட்டில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. NVS போஸ்டிங்காக வைஸ் பிரின்சிபாலாக அசிஸ்டன்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 3 வருஷம் வைஸ் பிரின்சிபல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் 50,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. 12 வருஷம் ரெகுலர் சர்வீஸில் லெக்சரராக இருந்திருந்தீங்கன்னா 47,600 ரூபாயிலிருந்து 1,51,100 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக கம்ப்யூட்டர் நாலேஜும் ஒர்க்கிங் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். 3 வருஷம் ஹவுஸ் மாஸ்டரு ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸும் CBSE கவர்மெண்ட் ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்காக 47,600 ரூபாயிலிருந்து 1,51,100 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரி 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது கூடவே பிஎட் முடிச்சிருக்கணும். சப்ஜெக்ட் வைஸாக பார்க்கும்போது இங்கிலீஷு மேக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே போஸ்டிங் இருக்குது. நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக TGT எக்ஸ்பீரியன்ஸாக ரெலவெண்ட் சப்ஜெக்டில் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜோடு இருக்கணும். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சருக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸு ஃபிசிக்கல் எஜுகேஷன் மாடர்ன் இந்தியா லாங்குவேஜுக்காக 47,600 ரூபாயிலிருந்து 1,51,100 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரியின் ரெலவெண்ட் சப்ஜெக்டில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக பேசிக் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சருக்காக லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 4 வருஷம் இன்டகிரேட்டட் டிகிரி கோர்ஸும் NCTE யூனிவர்சிட்டியில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக ஸ்கூலில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ட்ரெயினடு கிராஜுவேட் டீச்சருக்காக மேக்ஸு சயின்ஸு சோசியல் ஸ்டடீஸில் 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனாக ரெலவெண்ட் சப்ஜெக்டில் 4 வருஷம் டிகிரி NCTE ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஎட் முடிச்சிருக்கவங்களும் இந்த சப்ஜெக்டில் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு ஸ்கூல்லையும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும். ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சருக்காக கம்ப்யூட்டர் சயின்ஸு மியூசிக்கு ஆர்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்காக சேலரி பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 ரூபாய் வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி ரெலவெண்ட் சப்ஜெக்டில்
NCTE ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக ஸ்கூல் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும். ஸ்பெஷல் எஜுகேட்டருக்காக 44,900 1,42,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கிராஜுவேஷன் டிகிரி பிஎட் பிஜி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுவும் 50% மார்க்கோட ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டீச்சருக்காக மியூசிக்கில் சேலரி பார்த்தீங்கன்னா 35,400 1,12,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக ஹையர் செகண்டரியில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ப்ரைமரி டீச்சருக்காக 35,400 1,12,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்ரபிள் குவாலிஃபிகேஷனாக பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஸ்பெஷல் எஜுகேட்டர் ப்ரைமரி டீச்சருக்காக 35,400 1,12,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 1 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருக்காக 56,100 1,77,500 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 45 வயசுக்குள்ளே இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கிராஜுவேஷன் எனி டிசிப்ளினில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபினான்சியல் ஆஃபீஸருக்காக 44,900 1,42,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரியில் 50% மார்க்கோட கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்காக 44,900 1,42,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டாக 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டருக்காக 35,400 1,12,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்காக 25,500 81,100 வரைக்குமே கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக பேச்சுலர் டிகிரி ஆத்தரைஸ் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸ்டெனோகிராஃபருக்காக கிரேட் 1ல் 35,400 1,12,400 வரைக்குமே கொடுக்குறாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2க்காக 25,500 81,100 தராங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக எனி கிராஜுவேட்டும் டைப்பிங்கில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் முடிச்சிருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்காக 19,900 63,200 வரைக்குமே கொடுக்குறாங்க. 27 வயசுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 12th பாஸ் பண்ணியிருக்கணும். லேப் அட்டெண்டன்ட்காக 18,000 56,900 வரைக்குமே கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு 30. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டிப்ளமோ இன் லெபார்டரி கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக 18,000 56,900 வரைக்குமே கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஏஜ் லிமிட்டு மேக்ஸிமம் 30. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக 10th பாஸ் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இந்த போஸ்டிங்காக SC STக்காக 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், OBC கேட்டகரிக்காக 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், எல்லா கேட்டகரியில் இருக்க உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், PWBDக்காக 10லேருந்து 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அது கூடவே NVS KVS எம்ப்ளாயீஸு எக்ஸர்வீஸ் மேனு எல்லாத்துக்குமே அதிகமான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸாக ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அண்ட் மெரிட் லிஸ்ட் இருக்கும். அடுத்ததாக உங்களுக்கான பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாம் பேட்டர்னாக ஜென்ரல் ரீசனிங்கில் 20 கொஸ்டினும், நியூமரிக்கல் எபிலிட்டியில் 20 கொஸ்டினும், பேசிக் கம்ப்யூட்டரில் 20 கொஸ்டினும், ஜென்ரல் நாலேஜில் 20 கொஸ்டினும், லாங்குவேஜ் டெஸ்ட்டில் 10 கொஸ்டின் தான் இருக்கும். டோட்டலாக 100 கொஸ்டின் 300 மார்க்குக்கு இருக்கும். அடுத்ததாக ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டினும், பேசிக் நாலேஜில் 40 கொஸ்டினும்,
லாங்குவேஜ் டெஸ்ட்டில் 20 கொஸ்டினும் டோட்டலாக 100 கொஸ்டின் 300 மார்க்குக்கு இருக்கும். சப்ஜெக்ட் நாலேஜ் எக்ஸாமுக்காக டீட்டெயில்டு சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவில் 60 கொஸ்டினும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 10 கொஸ்டினும் இருக்கும். 60 மார்க்குக்கு ஆப்ஜெக்டிவ் டைப்லேயும் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் 40 மார்க்கும் கொடுக்குறாங்க. டோட்டலாக 70 கொஸ்டின் 100 மார்க்குக்கு இருக்கும். ஸ்கில் டெஸ்ட்டாக உங்களுக்கான டைப்பிங் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டான https://www.cbse.gov.in வெப்சைட்லேயும் https://kbsangatannic.in வெப்சைட்லேயும் https://navodaya.gov.in வெப்சைட்டில் சரியான டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில்லப் பண்ணி சரியான டாக்குமெண்ட்ஸோட 4 டிசம்பர் 2025க்குள்ளே ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸாக அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபலுக்காக 2300 ரூபாயும், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், பிஜிடி, ஃபினான்சியல் ஆஃபீஸர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், டிஜிடி, லைப்ரரியன், ஆர்பிடி, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டுக்காக 1500 ரூபாயும், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 1 கிரேட் 2, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், லேப் அட்டெண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்காக 1200 ரூபாயும் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நிர்ணயிச்சிருக்காங்க. அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸாக எல்லாத்துக்குமே 500 ரூபாய் தான் நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்தீங்கன்னா 4 டிசம்பர் 2025க்குள்ளே சப்மிட் வந்து பண்ணணும். அண்ட் இந்த ஜாபில் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் எல்லாத்துக்குமே எக்கச்சக்கமான போஸ்டிங் இருக்குது. அதனால் அப்ளை பண்ண மறக்காதீங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.